லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வந்திருக்கிற ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை, இணையதள நண்பர்கள் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் கருதி மேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 2010ஆம் ஆண்டு இதே மேடையில் இதே இடத்தில் நான் ஒரு திரைப்படத்தின் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பொழுது அந்த படத்திற்கு பாடல் என்னுடைய குருநாதர் அவர்களுடைய படத்தில் பாடல் எழுதியிருந்து முதல் படத்திலேயே அந்த படத்திற்காக இந்த இடத்தில் ஏறி நின்று கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இடத்தை ஏறுவதற்கு. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா இருக்கிறது. வெளியில பேட்டி கொடுக்குறப்ப பிரஸ் எல்லாமே கேட்டுட்டே இருந்தாங்க, நீங்களே மியூசிக் பண்ணிட்டீங்க, நீங்களே பாட்டு எழுதிட்டீங்க, நீங்களே நடிச்சிட்டீங்க, நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பா நினைச்சுக்க வேணாம், படம் பண்றதுக்கு காசு இல்ல, பல ப்ரொடியூசர்கிட்ட தேடிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ப்ரொடியூசர்கிட்ட இருக்கிற எல்லா பெரிய ப்ரொடக்ஷன்லையும் கதை சொல்லிட்டோம். யாரும் நீங்க யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க. என்னுடைய குருநாதர் சின்ன படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் பண்ணிட்டாரு. கால சூழல்களால அது தவிர்த்து போயிட்டு இருக்கு. அவருடைய எல்லா படங்களையும் நான் பணியாற்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழிலே ஒரு 9 படங்களுக்கு இணை இயக்குனரா, துணை இயக்குனரா, உதவி இயக்குனரா பணியாற்றிருக்கிறேன். கன்னட படத்துல ஒரு 5-6 படங்கள் இணை இயக்குனரா, துணை இயக்குனர் பணியாற்றிருக்கேன். தெலுங்குல ஒர்க் பண்ணியிருக்கேன். இசை அப்படியேன்னு கேட்டாங்க. நான் பேசிக்காவே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அடையாறுல 5 ஆண்டுகள் இசை பட்டய படிப்பு படிச்ச மாணவர் நானு. அது இசை பட்டய படிப்பு படிக்கிறப்பவே 2008 காலேஜ்ல சேர்றப்போ 2009 அசன்டைரா சேர்ந்தேன். மியூசிக் காலேஜ் நான் முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட 5 படத்துக்கு கோடைரக்டர் ஆயிட்டேன் நான். சோ அதனாலதான் அது பேலன்ஸ்டாவே வந்துருச்சு. தப்பா நினைச்சுக்க வேணாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படத்தில் பல சிரமங்கள் இருந்தது. இந்த திரைப்படம் ஆரம்பிக்க காரணமா இருந்த நன்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த திரைப்படம் உருவாகலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு கதை கருவை நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கோம், கருப்பழகன் சொல்லிட்டு. அந்த யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 30 இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணி போர் அடிச்சிருச்சு எங்களுக்கு. என்னோட தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணிட்டே இருக்குமே சொல்லிட்டு வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்றப்போ எங்களுடைய யூடியூபோட ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த கதையை சொல்றப்போ டிபி ட்ரீம் ஃபேக்டரி அவங்க திரு பார்த்தசாரதி ஜஸ்டி பாசத் அவங்கள்ட்ட சொல்றப்போ அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அது எக்ஸ்பென்ஸா படமா மாறுறப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாத சில நண்பர்கள் உதவியோட செந்தில் மாதவி பேக்கப் ஆச்சு. திரு வீட்டு மியூசிக் சிஇஓ அரவிந்த் அவர்கள் இந்த படத்துக்கு பேக்கப்பா உங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் நான் சோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணி கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. நாங்களே உண்மையா நினைக்கல பிரசாத் லேப்ல ஆடியோ லான்ச் தான் நடக்கும், இந்த படம் இவ்வளவு தூரம் வருமானு நினைக்கல. காட் கிரேஸ் ஏதோ நடந்துச்சு. இதுல இணைந்து நடித்து நான் கொடுத்த பேமெண்ட்டுக்கு நடித்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப பிஸி ஷெடியூல்ல இருந்தாரு. ஜெய்பி மெசப்பட்டி ஜெய்பி படம் செம்ம பீக்கு, காட்சிக்கே இல்லை. அவர்கிட்ட நான் போன் பண்ணி கேட்டேன். அதுக்கு முன்னாடி எங்க ஆல்பத்துல அவர் ஒண்ணு நடிச்சிருந்தாரு. தலைவர் போன் ஒரு படம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டேன். எத்தனை நாள் டேட் வேணும் அப்படின்னாரு. டேட்லாம் கிடையாது, நைட்டு பஸ் பிடிச்சி கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கேன், காலைல உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை. உடனே கிளம்பி வந்துட்டாங்களா. அதற்காக மசப்பட்டி அவர்களுக்கு நன்றி. பல சூழல்ல கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. முழுக்க இந்த படம் அங்க உருவான படம் தான். நாங்க படம் எடுத்துட்டு இருக்கப்போ இந்த பிரச்சனை அங்க போயிட்டு இருந்துச்சு. அந்த சூழல்லயே எங்களுடைய படத்தோட ஒளிப்பதிவாளர் கே ராஜசேகர் அவர்கள் ரொம்ப திறமையா திடீர்னு கேமரா வச்சா லென்ஸ புரியுவாங்க. நம்ம சின்ன ப்ரொடக்ஷன்றதுனால யூனிட் பெருசா அப்படி இல்லாம பண்ணிட்டு இருந்தோம். கேமரா அப்படிங்கிறாங்க, ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிடுவானுங்க, அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு 3-4 அசிஸ்டன்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்தாரு. அவர்களுக்கும் நன்றி. படத்தொகுப்பாளர் திரு ராஜேந்திர சோழன் அவர்கள் படத்தை நாங்க எப்படி எடுத்து கொடுத்துட்டோம். கேட்பாரு, என்ன இந்த இடத்துல லைட் லீக் ஆகுது, இந்த இடத்துல என்ன எப்படி ஆகுதுன்னு. அதெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சா பண்ண மாட்டாமா, பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகா சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய பாடல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு
அந்த வீட்டு மியூசிக் சிஇஓ திரு அரவிந்த் சார் அவர்களே வந்து அந்த ஏஓடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமா எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு எங்கே போனது, அன்பை பேசுறேன்னு சொல்லிட்டு 3 சாங் சார் சூப்பரா எழுதி கொடுத்திருந்தாரு. திரு வா கருப்பன் நீண்ட கால நண்பர், கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக திரைப்பட பாடலாசிரியர் இருக்காரு. ஒரு 50 பாடல்கள் திரைப்படத்தில் எழுதியிருக்காரு. ஏதோ சூழல் வெற்றி கிடைக்கல, செந்தியல் மாதவி மிகப்பெரிய வச்சு அவருக்கு தருண் இந்த நேரத்தில் சொல்லிட்டு அவருக்கு அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ரெஜினா அவர்கள் செகண்ட் ஹீரோயினா பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ மேடம், உங்களுக்கு உங்களோட பிஸி ஷெடியூல்ல வந்து பண்ணி கொடுத்தது நன்றி. திரு குமரேசன் அவர்களும் நன்றி, நல்லா பண்ணி கொடுத்தாங்க, அவர்களுக்கும் நன்றி. நடன இயக்குனர் திரு சக்தி அவர்களும் சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க, அவர்களுக்கு நன்றி. என்னுடைய ஆனா ஒரு 2 நிமிடம் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மட்டும் ஒரு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். 2 நிமிடம். திரு அபிபால்ராஜ் இணை இயக்குனர் திரு அபிபால்ராஜ் 2 நிமிஷம். திரு தளபதி கார்த்திக் இணை இயக்குனர். திரு மனோஜ் சிந்து இணை இயக்குனர். ஆகாஷ் திரு ஆகாஷ் உதவி இயக்குனர். திரு தீபன் சரவணன் உதவி இயக்குனர். தீபன் சரவணன். திரு அருண் உதவி இயக்குனர். அருண் இந்த திரைப்படம் சிறப்பாக உள்ள தயாரிப்பு மேற்பார்வை பார்த்த நண்பர் சுரேஷ் 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 கொஞ்சம் மன்னிச்சிங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் அடுத்த பணி இருக்கிறதுனால இந்த திரைப்படத்திற்கு அற்புதமான பின்னணி இசை அமைத்து கொடுத்த என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய குரு திரு ஏ.டி. ராம் சார் அவர்களுக்கு ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இதேபோல் ஊடகத்துறை நண்பர்கள் சிறிய படங்களுக்கு நிச்சயமாக இது ஆணவ கொலை சம்பந்தப்பட்டது இல்லை, புதுசா ஒரு விஷயத்த பேசியிருக்கோம், பாருங்க. தப்பா ட்ரெய்லரை பார்த்து ஏதோ நீங்க யூகிக்காதீங்க, படம் பாருங்க. இன்னும் சில மாதங்கள்ல வந்து படம் ரிலீஸ் ஆகுது, பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். சின்ன படம்ன்றதுனால தேட்டர் கிடைக்கல, அந்த பிரச்சனையும் இந்த ஆடியோ லான்ச் எவ்வளவு சந்தோஷமா நடக்குதோ அதே மாதிரி திரைப்பட வெளியீடுமே சந்தோஷமா வெளியிடுவோம். இந்த நிகழ்ச்சியில் அற்புதமாக ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த பிஆர்ஓ கார்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உறுதுணையாக கார்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.